Hi friends, welcome back to Ignopals. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் யாரெல்லாம் பண்ணலாம், ஸோ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம் இல்லையா. என்னது யூபிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம், இந்த மாதிரி நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருப்போம். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒர்க்கில் வந்துட்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்போம் இல்லையா. அப்போது எல்லாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் தான் வந்து நம்மளோட இக்னோவோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஓகே, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸை நம்ம இக்னோவோட கோர்ஸ் எல்லாமே வந்து யூஜிசி அப்ரூவ்டு. அதனால் இந்த டிகிரிஸு வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து வேலிடாக இருக்கும். சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இது நம்மளோட டிஸ்டன்ஸ் லேர்னிங் ப்ரோக்ராம். அதனால் வந்து டெய்லி ரெகுலராக காலேஜுக்கு போக வேண்டாம். டஃப்பான காம்படிட்டிவ் எக்ஸாமும் இருக்குது, ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு நிறையா டைமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு மதுரை மற்றும் சென்னையில் வந்து ரீஜனல் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் நம்மளோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு ஸ்டடி சென்டர்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் காலேஜஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது இக்னோவோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாகவும் இருக்கும். இக்னோவில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். இந்த அசைன்மெண்ட் மார்க்கு உங்கள் ஃபைனல் எக்ஸாம்ஸ் மார்க்கு கூட ஆட் ஆகும். இதனால் நம்மளோட ஓவரால் கிரேடில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் வந்து வருஷத்துக்கு 2 தடவை தான் நடக்கும். எப்போல்லாம் அப்படின்னா ஜூன்லேயும் டிசம்பர் செக்ஷன்லேயும் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் நடக்கும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்குனா நம்ம 4 வருஷம் டிகிரி முடிக்கிற நமக்கு வந்துட்டு இக்னோவில் நமக்கு 6 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு டைம் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சில யூனிவர்சிட்டியில் ரிசல்ட்டு வர ரொம்ப லேட் ஆகும். ஆனால் நம்ம இக்னோவில் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம இக்னோவில் வந்து அண்டர் கிராஜுவேட், அதாவது யூஜி, நம்ம யூஜி பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட +2 தென் 10th சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு யூஜிக்கு அப்ளை பண்ணுவோம். பிஜி அப்படின்னா என்ன, நம்ம எந்த மாதிரி யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம பிஜி ப்ரோக்ராம்ஸ் எடுப்போம். ஓகே, டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இக்னோவில் வந்து நமக்கு தேவையான டிப்ளமோ கோர்சஸ் எல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு வெரைட்டியான கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஒரு கோர்ஸுக்கு வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு யூஜி பண்ணுறோன்னா 3 இயர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு 3 இயர்ஸ் கூட மேக்ஸிமம் 3 or 2 இயர்ஸ் கூட நமக்கு இக்னோவில் படிக்கும்போது ஒரு கன்செஷன் பீரியட் கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம 3 வருஷம் படிக்கும்போது நம்மளால் 1 வருஷம் படிக்க முடியலன்னா எக்ஸ்ட்ரா நம்ம 1 இயர் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். இதே போஸ்ட் கிராஜுவேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் போஸ்ட் கிராஜுவேட் நம்ம 2 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் நம்ம பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாமே நம்ம இக்னோவில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இக்னோவில் வந்து அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய அட்மிஷன்ஸு இப்போது நம்ம ஜூலை 15th வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எல்லா அட்மிஷன்ஸ் ப்ராசஸுக்கும் இல்லைன்னா நம்ம இக்னோவோட ஃபுல்லான கைடன்ஸுக்கும் நம்ம இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாங்களே நீங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கைடன்ஸ்க்கு எல்லாமே வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.